ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 கப் வெங்காயம். நான் சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு மாறினோன்னே 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுக்கிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். சட்னிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த சட்னியில் கலந்து விட்டுக்கலாம். குயிக்காகவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடணும். பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணுன்னு நல்லா இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு பண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னியில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடணும். ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வதங்கி இருக்கணும். தக்காளி நல்லா பழமா இருக்கதா எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அந்த சூட்டுலயே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. இதுலயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு பண்ணிக்கோங்க. தாளிப்பு பண்ணதை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இந்த சட்னிக்கு இட்லி பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.